எவ்வளவு பெருக்கினாலும் இந்த குப்பை போவே மாட்டேங்குதா. அம்மன் விதத்தை அருந்ததை பார்த்து பெருக்கிக்கிட்டு இருக்கிறிய கண்ணா, இந்த இடத்துல ஏதாவது பிரியாணி கடை கிடைக்குமா? இந்த பிஸியேன்னு வந்துட்டாரா? அவர் வாய்ஸ் மாதிரி இருக்குதா? சொல்லுடா கண்ணா. நவம்பர் 3ஆம் தேதி 1973 பிறந்தவன் எனக்கிட்ட நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லுவேங்கிறத நினைச்சுதான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மன் விதிச்சு அருந்ததை பார்த்து பெருக்கிக்கிட்டு இருக்கிய, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன் கண்ணா. எப்பா நிறுத்து. என்ன உனக்கு பிரியாணி கடைக்கு போய் வேணுமா? சுட சுட மட்டன் பிரியாணியா இருந்தா 2 பிளேட் சாப்பிடுவேன். சூடே இல்லாம மட்டன் பிரியாணி இருந்தா 1 பிளேட் சாப்பிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் சூட்டோட ஒரு சிக்கன் பிரியாணி இருந்ததுன்னா அது சூடுக்குன்னா அதிகமா நான் சாப்பிட மாட்டேன். இப்ப எந்த பிரியாணி சாப்பிடுறேன்னு சொல்லு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? அந்த பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் முடிக்கிற வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்காரனுக்கு என்னன்னு தெரியும் இல்ல? எங்க நாக்கெல்லாம் இருக்கு அந்த பிரியாணி கடை. ஐயா சாமி, உனக்கு ஒரு கும்புடு. உனக்கு பிரியாணி கடை ஓணுமா வேணாவா? இருக்கிற இடத்த நீ சொன்னீங்கன்னா உன் பேரை சொல்லி நான் திருப்தியா சாப்பிடுவேன் கண்ணா. என் பேரை சொல்லி சாப்பிடுவியா? நான் சொல்ற மந்தார வாழ வைக்கும் சென்னை எனக்கு 1 பிளேட் பிரியாணி வாங்கி தர மாட்டியாடா? என்ன கரெக்டா கேட்ட. நீ தான் அந்த நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டா. டேய், ஓசில எப்படா பிரியாணி வாங்கி தர முடியும் அந்த ஆளுக்கு? என்னடா பேசுற நீ? உன்னை யாரு இப்போ ஓசி பிரியாணி கேட்டது? நீ காசு கொடுத்து எனக்கு வாங்கி கொடு. நான் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கணுமா? அப்ப காசு கொடுத்து வாங்கி கொடுத்த பிரியாணி தானே அது? டேய், என் காசுடா, தலைகாணி மூட்டை. சட்டனா டைவர்ஸ் மாதிரி ஆயிடுவேன். என்னடா தலாணி மூட்டன்றா? டேய் கண்ணா, அகலம் 2 அடி, உயரம் 3 அடி. நீ எத்தனை பிளேட்டடா பிரியாணி சாப்பிடுவ? பிளேட்னு சொல்லாதப்பா, எத்தனை நைஸா சாப்பிடுவான்னு கேளு. முன்ன போய் நல்லவன் சொன்ன பாரியா, என்ன அசிங்க பத்தல நீ? கண்ணா, அசிங்கம் நீ எதப்பா நினைக்கிற? இந்த ததர் முச்ச முன்னால கிண்டல் பண்ணி அததான் சொல்றேன். யார தத்திர முச்சு பண்றா? ஏய், யாரா தத்திர முச்சு பண்றா? உன் மூஞ்சிக்கு நிறைய உன்னதானப்பா சொல்றான் அந்த பையன். துபாய், இதெல்லாம் உனக்கு என்ன வேலை? நீ என்ன கேட்ட? பிரியாணி கடத்தானு கேட்ட? போய் ஸ்ட்ரைட்டா லெஃப்ட்ல கட் பண்ணு. கண்ணா, இது லெஃப்டா இது லெஃப்டா? இது லெஃப்ட், இது லெஃப்டானா? இதுதான் லெஃப்டா? கண்ணா, இது எப்படிப்பா லெஃப்ட் ஆகும்? இது ரைட்டுப்பா. டேய் தலைகாணி மூட்டை, நீயே சொல்லு. இது ரைட்டா லெஃப்டா? அது ரைட் இல்ல லெஃப்ட் இல்ல, கைடா விளக்கண்ணா. ஐயோ, குழப்பமாக்குதா. அந்த ஆளு காமிக்கிறது கரெக்டா தான் இருக்குது. ரைட்டு லெஃப்ட், ஏப்பா ரைட்டு புடி சட்டா. ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க தம்பி. இதுல எது ரைட்டு எது லெஃப்ட் நீயே சொல்லு. எது ரைட்டு எது லெஃப்ட்னா இது ரைட்டு இது லெஃப்ட். அதுதான்ப்பா நானும் சொன்னேன். இவருக்கு மட்டும் ரைட் இந்த பக்கம் வருதா? ரைட்டு இந்த பக்கம் வருதா? நான் இந்த பக்கம் தான் சாப்பிடுவேன். நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? நான் இந்த கையில தான் சாப்பிடுவேன். எப்படிப்பா இது? இதுக்கு இந்த கை தானே வரணும்? அதே தானே எனக்கும் கன்ஃபியூஷனா இருக்குது. இந்த கைக்கு நேர் இந்த கை, இந்த கைக்கு நேர் இந்த கை. நான் இந்த கையில தான் சாப்பிடுறேன். அப்படியே பார்த்தாலும் இவர் இந்த கையில தானே சாப்பிடணும். அட நான் தான் இப்ப இந்த கையில இப்ப நான் சாப்பிடுவேன். இந்த கையில தான் சாப்பிடுற கை இது. டேய், நான் ஒரு கட்டி அடிக்கிறீங்க போடா. தம்பி, என்னடா அப்படி பேசுற? கண்ணா, என்னப்பா இப்படி பேசுற? எந்த கையில ஒண்ணு துன்றீங்களா? போங்க. அண்ணா, நீ ஒரு அதிசய பிரிவு தானா? உனக்கு மட்டும் சோத்து கை இந்த பக்கம் படைச்சிருக்கான் பாரு ஆண்டவன். கண்ணா, அது இருக்கட்டும்பா. பிரியாணி கடை எந்த பக்கம்பா இருக்கு? பிரியாணி கடை தானே, நானும் அந்த பக்கம் தான் போறேன். வாங்க வாப்பா. எப்பா கொஞ்ச நேரத்துல மண்டையை குழப்பி மசாலா தாட்டிட்டானுங்களா? யோ, எங்க என் மாப்பிள? ஏண்டா எல்லாம் 3.5 வயசாகுதா? எங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு தோணாத? ஏன் எப்ப பார்த்தாலும் கூட குடி கத்துக்கிற நீ? தேவலாம் பேசுற. அப்படி அன்னைக்கு போடுவேன். ஒழுங்கா அவனை கூப்பிடு. டேய் சும்மா, எப்படா வந்தா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இவ்வளவு நேரம் ஆகுது வெளியே வரத்துக்கு. டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா. டேய், ஒருத்தன் அப்பனுக்குறேன். என்ன நடுவில் வச்சு நீங்க பாட்டுன்னு பேசிக்கிறீங்க? நான் என்ன பண்ண சொல்ற? போயா. கொஞ்சமாவது மரியாதையா பேசுத பாருது. அது கூட போய் சேர்ந்து கிடக்குற. இவனை எதுவும் கூத்துட்டுலாமா? நம்மளுக்கு அலைச்சினே இருக்கிறான். நோ, இங்க வானா. என்னையப்பா? உன்னதான் வா. சும்மா போறேன்னு நேத்து கூப்பிடுதா? உன்னை யாருன்னா அசிங்கமா திட்டினா என்ன பண்ணுவீங்க? என்னை பத்தி திட்டினா சும்மா விடுவேன்? நாங்க அண்ணன் தம்பி 3 பேர்ரா, கைய கால ஒட்டுருவோம். ஆஹா, நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டியாமே? சரிப்பட்டு வர மாட்டானா? யாரா சொன்னது அது மாதிரியா? நீ கொம்முனிரு. நீ பயங்கர கோயாமே. எவன் சொன்னான்? இப்ப சொல்லு. அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். டேய், காமெடி பண்ணி கிடக்குற போடா. அவன் என்ன சொல்லிங்கிறான்? நான் அவங்க கிடக்குறேன். என்ன எப்படி சொல்லுவாங்க அவங்க? டேய், யாருன்னு சொல்றான்? சொன்னா பண்ணுவா? உன் கண்ணு முன்னாடியே தத்தன்னு வச்சுன்னு போவேன். மாப்பிள்ள யாரா? சொல்றா. யார கோத்து விடுதுன்னு தெரியல. பைத்தியம் மறுக்க மாட்டியா? என்னடா இங்க நின்னுக்கிற? கடைக்கு வரும்னு பார்த்தாக்கா எவனா என்னை பத்தி அசிங்கமா தின்னான் தம்பியா? யா தம்பி கேட்டதுக்கு அவனுடாக இறங்கிதா? ஏய், நீங்களே வெளியே காமெடி பேசுங்களாமே? காமெடி பீஸா? காலை கட்டி தலையில தொங்க விட்டுருவோம். கண்டிப்பா தொங்க விடுவீங்க. சொல்றேன், தொங்க விடுறமா இல்லையான்னு பாரு. இவன் தான் நான் இல்லப்பா. மாவனே நீ தானா? ஐயோ, கோத்து விடுச்சு ஏற்பாடு. ஐயோ,
எப்பா ஓய்ஞ்சாண்டா பங்களாவாயா என்ன மாப்பிள்ள கோத்து விட்டா? செம்ம டென்ஷன் மாப்பிள்ள உன் வீட்டாண்ட வந்தாலே எதனா பேசுங்கிறான் எப்பா தலைக்கில தொங்க விட்டுரு போறானுங்க மாப்பிள்ள. ஒட்டு தொலைட்டான் வா நம்ம கடைக்கு போலாம்